ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி இது என்னன்னு பார்க்காதீங்க. இது முருங்கைக்காய் இருக்குது இல்லைங்களா, அது நல்ல முத்தின காயாக எடுத்து அதை 3ஆக பிரித்து விட்டு தனியாக நிழலில் காய வச்சு அதோடைய சதைப்பகுதி மட்டும் எடுத்து காய வச்ச பொடிங்க இது. ஆமாம், எப்படி பாருங்கள். இன்றைக்கி அதுதான் சூப்பு மாதிரி போடலான்ட்டு. சரிங்களா? நல்லா முருங்கைக்காய் மலிவாக விற்கும்போது நீங்கள் என்ன செய்யுங்க, முத்தின காயாக வாங்குங்க. சும்மா தருவாங்க. அந்த காயை நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3ஆக பிரித்து விடுங்க. பிரித்து விட்டு நீங்கள் காய வச்சுருங்க. நிழலில் காய வைங்க, வெயிலில் காய வைக்காதீங்க. ஏன்னா அதோடைய மருத்துவ குணம் எல்லாமே போயிடும். அதனால் நிழல்லே காய வைங்க. ஒரு ரூமில் தட்டில் எதுலையாவது பிரித்து போட்டிங்கன்னா அது பாட்டி காஞ்சிட்ருக்கும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் அந்த சதை பகுதி இருக்குது இல்லைங்களா, அது குச்சியெல்லாம் எடுக்கக்கூடாது. அதோடைய சதை பகுதியை மட்டும் செதுக்கி வச்சுக்கிங்க. இங்கே பாருங்கள், அது செதுக்கி பவுட்ரு பண்ணி மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து இது மாதிரி வச்சுக்கிங்க, பத்திரப்படுத்தி வச்சுக்கிங்க. அதை பற்றி எத்தனை வருஷம் ஆனாலும் நீங்கள் வெயிலில் நான் ஃப்ரிட்ஜில் வச்சேன். ஆனால் வெளியில் இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது. இந்த வருஷம் நான் இது சேகரித்தது தான். ஆமாம், அது நம்ம 2 பேர்த்துக்கு நான் சூப் மாதிரி போட போகிறேன். அதனால தான் நான் இந்த பாருங்கள், 200 கிளாஸு 150 இருக்கும் இதே தண்ணி. இந்த தண்ணி 2 கிளாஸ் ஊற்றிக்குங்க. 300 மில்லி தண்ணி ஊற்றிக்குங்க. 2 ஸ்பூன் இங்கே பாருங்கள், இது மாதிரி அள்ளி 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன் போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு 2 பேர்த்துக்கு, அதனால் இல்லைன்னா இந்த பாருங்கள், இது மாதிரி 2 ஸ்பூன் போடுங்க. 2 ஸ்பூன் போட்டுட்டு இங்கே பாருங்கள், இது சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், பூண்டு ஒரு 10, இது பெப்பரு தூளாக அரைச்சி போட்டு வச்சுருக்கேன். இது பாருங்கள் ஜீரகம். இது அவ்வளவும் போட்டு 2 கிளாஸ் போட்டு 2 பேர்த்துக்கு தான் போடுறேன். நினப்பு வச்சுக்கங்க. 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. பெரிய கிளாஸ் டம்ளர் இது 200 150 இருக்குங்க இது. ஆமாம், 150 இருக்கும். நீங்கள் ஊற்றிட்டு சின்ன டம்ளராக இருந்துச்சுனாக்கா 3 டம்ளர் ஊற்றுங்க. ஊற்றி 2 டம்ளர் ஆனவுடனே உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வேணும்னா உப்பு போடுங்க. நான் உப்பெல்லாம் போட மாட்டேன் எதுலேயுமே. சரிங்களா? அதனால் நீங்களும் இது மாதிரி போட்டு, வயசானவங்கெல்லாம் முருங்கைக்காய் சாப்பிட முடியாதுப்பா. அதனால தான் சொல்கிறேன், வயசானவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டீ ஆட்டம் காலையிலே வெறும் வயிற்றில் வச்சு தந்திங்கனாக்கா நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் இதை நல்லா ஸ்பூனால் மசிச்சு விட்டு வடிகட்டி உப்பு வேணும்னா டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்குங்க. உப்பு வேணாம் அப்படின்னா உப்பு போடாதீங்க. நான் உப்பு போட மாட்டேன். சரிங்களா? பெரியவங்க வயசானவங்களுக்கெல்லாம் நீங்கள் கொடுங்க. பிள்ளைங்க எல்லாத்துக்கும் ஆளுக்கு 1 டம்ளர் காலை நேரத்தில் கொடுத்தாலும் நல்லா சத்து. ஆம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாமே, வயசானவங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். நல்லது இது. சரிங்களா? நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருங்க, உடம்பை பார்த்துக்குங்க, கவனமாக இருங்க. சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. குக் வித் முஜிபுதீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கு. அல்லாஹ் போதுமானவன்.